அதில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர் உண்மையிலே அமைச்சரா இல்லை கேடியா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை. தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு ஏனென்றால் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி இருக்குதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஆனால் இப்படி ஒரு கேடியை பெட்டை பேடியை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் போடா வாடா என்று சொல்வது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளிலே. அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமை தான் வரும். வெறும் சைக்கிள் செயினில் சைக்கிள் கடை வச்சு தெருவில் இருந்தவனை கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவனை இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிற போது அந்த தெய்வத்தை வணங்கி எத்தனை முறை காலிலே விழுந்து வந்தவனே இன்றைக்கு அந்த தலைவியினுடைய தெய்வத்தினுடைய ஆட்சியை அவர் குறைத்து மதிப்பிட்டு சொல்லுகிற போது அதை உண்மையான வித்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அம்மாவின் குழந்தைகள் பொறுத்து கொள்ள முடியவில்லை.